ஸோ எல்லாருமே வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த வெஜிடபிள்ஸை எப்படி தான் யூஸ் பண்ணுறது, இது எப்படி தான் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்ருக்கிறவங்க தான் இந்த வீடியோவை வந்து தேடி வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக முழுக்க வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். இது கூட வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் வந்து சாலட்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் இதெல்லாம் சேர்த்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து எப்படி பிளேட் ரெடி பண்ணிக்கலான்றதையும் நான் பிளேட்டையும் சாம்பிளாக கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பிளேட் எப்படி டயட் பிளேட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வெயிட் லாஸ்னு வந்துட்டிங்கன்னா ஆயிலை ஃபர்ஸ்ட் மாற்றணும். உங்களுக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இது மூணுத்தில் நீங்கள் மாறி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்ஜெட்டடாக வந்து தேவையில்லை எனக்கு நல்லாவே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து நிறைய ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் லைக் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரணமாகறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப மசாலா சேர்க்காதீங்க. லைக் வந்து ரொம்ப 2 வெங்காயம் 2 தக்காளி அப்படிலாம் போட்டு சமைக்காதீங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அந்த கூட்டோட இதுக்கு வரத்துக்காக தான் நான் அந்த ஒரு வெங்காயம் தக்காளி போடுறேன், இல்லைனா இதையும் நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய க்ரீன் லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மின்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் நான் நிறையா சேர்த்துருக்கேன். புதினா, கொத்தமல்லிலாம் நீங்கள் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. வீட்டில் என்னெல்லாம் ஸ்டாக் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதையும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ வந்து புதினா நிறையா சேர்த்துருக்கேன், கொத்தமல்லியும் நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா எப்போவுமே வந்து குக்கிங், அதாவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் குக்கிங் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட முழு சத்தும் உங்கள்கிட்ட வந்து சேரும். இது என்னடா இந்த கதையெல்லாம் அப்படின்னு கேட்டால் உண்மை அதுதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் அப்படிலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கண்டிப்பாக தேவைப்படும். எப்போவுமே அதையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் எந்த மசாலா செஞ்சாலும் சரி 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லாவே போட்டுக்கோங்க. அது நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து நான் காட்டினேன் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ், அது எல்லாத்தையுமே போட்டு உப்பு போட்டு எப்போவுமே வெஜிடபிள்ஸோ இல்லை சிக்கனோ மட்டனோ ஃபிஷ் எது போட்டாலும் உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து போட்டிங்கன்னா அதில் உள்ள பாக்டீரியாஸ், அதாவது பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அண்ட் வந்து செத்து போயிடும். ஆக்சுவலாக வெளில வராது, செத்து போயிடும். அண்ட் வந்து இதை சமைக்கும் போது நடுவில் வந்து கொஞ்சோண்டு தேங்காயும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லது தான். ரொம்ப நேரம் வந்து அதாவது தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக எடுத்துருங்க. அண்ட் வந்து சும்மா லைட்டாக வந்து சில்லி பவுடர், அதாவது 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நான் 1 தடவை 2 தடவை வந்து விசில் வச்சு குக் பண்ணியிருக்கேன்.